ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூன் 4 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து குமரனும் விஜய் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்றாங்கல்ல. அப்ப குமரன் கங்காவே பார்த்துட்டு இருக்கும்போது கங்கா சரின்னு சொல்லி தலையாட்டுறாங்க. அப்புறம் உடனே குமரன் குடிக்கிறாரு. அப்புறமா பேசிட்டே இருக்கும்போது காவேரி வந்து எங்க மாமா நல்ல இளையராஜா பாட்டு பாடுவாரு அப்படின்னு உடனே விஜய் சொல்றாரு, பாடுங்க ஒரு இதை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து பாட சொல்றாங்க. அப்புறமா காவேரியும் கங்காவும் நாங்க போய் எங்க வேலையை பார்க்குறோம், நீங்க உங்க வேலையை பார்க்குறேன், நீங்க எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் சொல்லிட்டு அக்காவும் தங்கச்சியுமா போயிடுறாங்க. இப்ப வந்து குமரன் கிட்ட வந்து விஜய் வந்து பேசிட்டு இருக்கும்போது குமரன் வந்து சொல்றாரு இந்த மாதிரி, சின்ன வயசுல இருந்து எனக்கு வந்து அவளை ரொம்ப பிடிக்கும். ஆனா அவ வந்து ஒரு சொந்தக்கார பையங்கிற அளவுக்கு தான் என்கிட்ட பேசிட்டே இருந்தா. இப்ப காசு விஷயத்த கூட நான் ஏன் அவகிட்ட சொல்லவே இல்லைன்னா, அவ என்னை எங்க வெறுத்துட்டு போயிருவாளோ அப்படின்னு தான். அவ எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது குமரன் எமோஷனல் ஆகி பேச பேச விஜய்க்கு வந்து ஒரு மாதிரியா இருக்குது. அவரும் ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்புறமா சரின்னு சொல்லிட்டு நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு விஜய் போய் வெளியில போய் நின்னு யோசிக்கிறாரு. ஏன் குமரன் இந்த மாரி பேசும்போது நமக்கு வந்து கவலையா இருக்குது. காவேரி இல்லாம நம்மளால வாழ முடியாதா? ஏன் அவ காணோம்னோனே நம்ம அப்படி தேடி ஓடி வந்தோம். நம்ம அவன் ஏற்கனவே 2 பேருமா பேசி தானே இந்த மாரி அக்ரீமெண்ட்லலாம் சைன் போட்டோம். 8 மாசத்துல நம்ம வந்து பிரிஞ்சிரணும்னு சொல்லி தானே நம்ம இதெல்லாம் பண்ணணும். ஆனா ஏன் நமக்கு அந்த மாரி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்தே எல்லாமே யோசிச்சு பார்க்குறாரு. அந்த அக்ரீமெண்ட்ல சைன் போட்டதுலேருந்து இப்ப காவேரி தேடி ஓடி வந்தது அந்த இது வரைக்கும் யோசிச்சு பார்க்குறாரு. 8 மாசம் கழிச்சு இந்த மாரி அவ போகும்போது நம்மளால அவ இல்லாம வாழ முடியாதா? குமரனோட ஸ்டோரி வேற, நம்ம ஸ்டோரி வேற. நம்ம ஏன் அவர் கூட நம்மள கம்பேர் பண்றோம் அப்படிங்கிற மாரி விஜய் அப்படி ரொம்ப டீப்பா யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அப்படியே போயிடுறாரு. காலையில என்ன ஆகுதுன்னா, கங்கா வந்து எல்லாருக்கும் டீ போட்டுட்டு இருக்காங்க. அப்ப காவேரி வந்து அவர் நல்ல டீப் ஸ்லீப்ல இருக்கிறாருக்கா. எனக்கு எழுப்பவே மனசு இல்ல. அதனால நான் வந்துட்டேன் அப்படின்னு. இப்ப குமரன் வராரு. அப்ப குமரன் அக்காவையும் தங்கச்சியும் பார்த்தோனே அப்படியே பயந்து நிக்கிறாரு. அப்புறம் காவேரி கூப்பிட்டு, "என்னம்மாமா தலை வலிக்குதா? அப்பா சொல்வாரு, முள்ள முள்ளால தான் 2 பேசாம இன்னொரு கட்டிங் போடுங்க" அப்படின்னோனே, இப்போ கங்கா வந்து திட்டுறாங்க. "ஐய்யய்யோ! இந்தாங்க காஃபி குடிங்கன்னு" சொல்லிட்டு காவேரி வந்து காஃபி எடுத்து குமரனுக்கு குடுக்குறாங்க. குடுத்துட்டு ஃபோர்க் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. "இந்தாம்மாமா, இப்பல்லாம் நீங்க எதுக்குனாலும் ஃபோர்க் வச்சு தானே சாப்பிடுறீங்க. உங்களுக்கு அதான் காஃபிக்கு ஃபோர்க் கேட்பீங்களோன்னு நெனச்சேன்" அப்படின்னோனே, "என்னம்மா கலாய்க்கிறியான்னோனே" இப்ப கங்கா என்ன சொல்றாங்கன்னா, "நேத்து நீங்க பண்றத விட அவ பண்றா" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.